Praise you, Jesus. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு நன்றி. Hallelujah. 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 Praise the Lord. 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 Praise you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே, இந்த நாளில் தேவ சமூகத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்த இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் முன் குறித்தமுடைய செயல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. Hallelujah. Thank you, Jesus. இம்மட்டும் எங்களை நடத்தினீரே. ஹalleluya. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், 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 நல்லவர். கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர். ஹalleluya. Hallelujah. Hallelujah. நம்முடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். என்னோடு கூட இணைந்திருக்கிற யாவரும் ஒருமித்து ஏகோபித்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஹalleluya. ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு புதிய ஒரு கூட்டத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பிரதான தரிசனத்தோடு பல மணி நேரங்கள் ஜெபத்திற்கு பிறகு ஆண்டவரே, இந்த நாளை நீர் எங்களுக்கு முன் குறித்த தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய இந்த 6ஆம் நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த ஆகஸ்ட் மாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செவ்வாய்க்கிழமை இந்த பகல் தியான கூட்டத்தை ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய இந்த 6ஆம் நாளிலே இதை ஆரம்பிக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக மனதாரமாய் ஸ்தோத்தரிக்கிறோம். மனதாரமாக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எத்தனை நல்லவர், 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 நல்லவர். அழிந்து போகிற ஆத்துமாக்கள், நரகத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், ஆண்டவரே, கள்ள தீர்க்க தரிசனங்களையும் ஆண்டவரே கள்ள ஊழியர்களையும் போதகர்களையும் நம்பிக்கொண்டு ஆண்டவரே நரகத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே, இந்த நாளில் இந்த விடுதலை கூட்டத்தில் ஆண்டவரே, எப்படிப்பட்ட ஜனங்கள், நரகத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் கிட்டி சேர்க்க ஆண்டவரே எங்களுக்கு ஒரு தருணத்தை நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. Hallelujah. Hallelujah. மற்றொரு பக்கம் உலகத்தின் நாச மோசங்கள், அழிவுகள், ஆண்டவரே, பேரழிவுகள், யுத்தங்கள் ஆண்டவரே தேசங்களில் காணப்படுகிறதே. ஆண்டவரே, இந்த அழிவுகளில் இருக்கிற ஜனங்கள், ஆண்டவரே, யுத்தத்தில் அழிந்து போகிற ஜனங்கள் எப்படியாகிலுமை கண்டுகொள்ள வேண்டுமே. ஹalleluya. இயற்கையின் சீற்றங்கள், மரணங்கள், அகால மரணங்கள், விபத்துகள், ஆண்டவரே, கொள்ளை நோய்கள், இயேசுவை அறியாமல் ஒருவேளை அந்த ஆத்துமா மரணத்தை சந்திக்குமானால் ஆண்டவரே, இந்த ஆத்துமாவினுடைய நிலைமை என்ன? இந்த ஆத்துமா எங்கே போய் விழும்? ஹalleluya. Hallelujah. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கொடுத்த தரிசனத்திற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள், இயேசுவினுடைய வருகை, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். ஆண்டவரே, இன்றைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த கடைசி நாட்களிலே இருளில் இருக்கிறார்களே. ஆண்டவரே, வெளிச்சத்திற்கு அவர்கள் வர வேண்டுமே. எங்களுக்கு அந்த பாரத்தை தாரும், ஆத்தும பாரத்தை தாரும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்குரிய பாரத்தை இன்றைக்கு ஆண்டவரே எங்களுக்கு தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. Hallelujah. Glorious Jesus. Wonderful God. Praise you Lord. Praise you Lord. Praise you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர், நீர் போதுமானவர். ஹalleluya. ஆண்டவரே, இந்த நாளிலே மனதாரமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், கனத்தை செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். Thank you, Jesus. Hallelujah. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. தெய்வமே
போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பே. அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன். அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. இருளின் ஜாதிகள் பேரொளி காணட்டும். இருளின் ஜாதிகள் பேரொளி காணட்டும். மரித்த மனிதர் மேல் வெளிச்சம் உதிக்கட்டும். மரித்த மனிதர் மேல் வெளிச்சம் உதிக்கட்டும். தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. திறப்பின் வாசலில் தினமும் நிற்கிறேன். திறப்பின் வாசலில் தினமும் நிற்கிறேன். சுவரை அடைக்க நான் தினமும் ஜெபிக்கிறேன். சுவரை அடைக்க நான் தினமும் ஜெபிக்கிறேன். தெய்வமே தாருமே. எல்லாரும் சொல்லுவோம் ஆத்ம பாரமே. ஹல்லேலூயா. தெய்வமே தாருமே தாருமே ஆத்ம பாரமே. தெய்வமே தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. தெய்வமே தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. கடைசியாக தெய்வமே தெய்வமே தாருமே தாருமே ஆத்ம பாரமே. தெய்வமே தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த செவ்வாய்க்கிழமை இந்த காலை கூட்டத்தின் மூலமாக நீர் எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ அப்படி சித்தத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அறிக்கை செய்தது போல மரணமானாலும் ஜீவனானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவினுடைய அன்பை மாத்திரம், கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கூட்டத்தை ஆரம்பித்த நோக்கம் கடைசி மட்டும் ஆண்டவரே உம்முடைய வருகை மட்டும் அல்லது ஆண்டவரே எங்களுடைய நாட்களில் நீர் எத்தனை நாட்கள் இதை செய்யும்படி எங்களை முன்குறித்திருக்க எங்களுடைய மரணம் மட்டும் இதை நாங்கள் தொடர்ந்து ஊழியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். சகோதரர் சுந்தரராஜல் அவர்களுக்கு கிருபை தார். ஆண்டவரே என்னோடு கூட இணைந்திருக்கிற தம்பிமார்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை தார். ஊழியர்களுக்கு தார். ஆண்டவரே இசைவாசி அன்பு போதகருக்கு அதை தார். இன்னும் ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம். உடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 149வது அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 149. அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூரவும் கடவார்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புரினாலும் கிண்ணறங்களினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவார்கள்.
கர்த்தர் நம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளினாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளினாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. இந்த கணம் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனவே இந்த நாளில் இந்த ஆரம்பத்தில் சொல்லப்பட்டபடி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை இந்த இடத்துல விசேஷித்த விடுதலை கூட்டங்கள் நடைபெறும். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் இந்த கொடுத்த இந்த முதல் நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களோடு கூட நீங்கள் இணைந்திருப்பீர்களானால் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கு ஆண்டவர் தேவன் சொல்லுது, வேதம் சொல்லுகிறது. எனவே நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, இந்த இடத்திலிருந்து பேசப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையானது, இந்த இடத்திலிருந்து எழும்பி வருகிற தேவனுடைய அக்கினி புகைக்காடானது நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களை சந்திக்க அது வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. எனவே பிரதான தரிசனத்தோடு எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுவிப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். நீங்க விரும்புகிற காரியங்களில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். இது பகல் நேரத்திற்கான ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. மத்தியில் இருக்கிற சகோதரர் ஏனோக்கு பால் அவர்கள் தொடர்ந்து துதி ஆராதனை நடத்துவாங்க. அவரும் ஒரு போதக பட்டத்தை பெற்றவர், அபிஷேகம் பெற்றவர். மகிமையான பாடல் பாடக்கூடிய தாளந்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இசை வாசித்துக் கொண்டே பாடுகிறது ஒரு பெரிய தாளந்த். எனவே இந்த ஊழியர்களுக்காக தன்னை அர்ப்பணித்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். யாவரும் இருக்கிற இடங்களில் இணைந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஓவர் பிரதர் ஏனோக்கு பால். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைக்க தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் ஆமென், தாழ்வானாலும் சொல்லுவோம். உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வந்தாலும் சொல்லுவோம், எது வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. ஜெயம் கொடுக்கும் தேவன், நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நம்முடைய கண்ணீரின் பாதையில் நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. காண்கின்ற தேவன், நம்மை காண்கின்ற தேவன்
நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. இந்த காலை நேரத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நல்ல ஒரு முற்பகல் நேரம். சந்தோஷமாயிருங்க. மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்வோம். சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும், விசுவாச ஓட்டத்தில் ஊழிய பாதையில் நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார். என்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். என்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார். என்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. சிறியவனை குப்பையிலிருந்து, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர். சொல்லுவோமா? சிறியவனாகிய நம்மை அவர் உயர்த்துகிறார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே, ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே. பண்படுத்தும் என்னை பயன்படுத்தும், பண்படுத்தும் என்னை பயன்படுத்தும். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. என்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார். என்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். என்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார். என்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போல என்னை மாற்றிடுவி. தேசத்தை போல என்னை மாற்றிடுவி. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. என்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார். என்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். என்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார். என்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா.
வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதாய் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை வாலாக்காமல் கர்த்தர் உங்களை தலையாய் வைப்பாராக. ஹல்லேலூயா. உங்களை கீழாக்காமல் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி வைப்பாராக. வேதம் சொல்லுகிறது, எப்படி யோசுவா ஜனங்களுக்குள்ளாக தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினானோ, எப்படி மோசேவுக்கு ஜனங்கள் எல்லோரும் பயந்திருந்தார்களோ, அப்படியே யோசுவாவுக்கும் ஜனங்கள் எல்லோரும் பயந்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தி வைத்தார்னு வேதம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில உங்க மூலமாய் செயல்படுகிற தேவனுடைய வல்லமை உங்களை மேன்மைப்படுத்தும். ஜனங்கள் உங்களை பார்த்து ஜனங்க பயப்படுவாங்க. நான் சொல்றது மனுஷிக பயம் அல்ல. ஐயோ இந்த ஆள் வந்துட்டாருன்னா நமக்கு என்ன செய்வான், அப்படி அல்ல. கர்த்தர் இந்த மனிதனோடு கூட இருக்கிறார் என்கிற தெய்வீக ஒரு பயம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் அதை கொடுக்க விரும்புகிறார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். வார்த்தைகள் நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாது. கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. தொடர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 26:3 சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எஸ், புதிய பாடல் ஒன்று பாடலாம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது எனக்கு தந்தீரே, பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீரே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது எனக்கு தந்தீரே, பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீரே. யெகோவா நித்திய கன்மலையே, யெகோவா நித்திய கன்மலை, யெகோவா நித்திய கன்மலை, யெகோவா நித்திய கன்மலை, யெகோவா நித்திய கன்மலை, யெகோவா நித்திய கன்மலை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது எனக்கு தந்தீரே, பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீரே. காலங்கள் மாறலாம், சமயங்கள் மாறலாம், வாக்கு தந்தவர் ஒருபோதும் மாறாரே. காலங்கள் மாறலாம், சமயங்கள் மாறலாம், வாக்கு தந்தவர் ஒருபோதும் மாறாரே. காலங்கள் மாறலாம், சமயங்கள் மாறலாம், வாக்கு தந்தவர் ஒருபோதும் மாறாரே. யெகோவா நித்திய கன்மலை, 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 யெகோவா நித்திய கன்மலை. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் என்னவே முடியாத அதிசயம் செய்பவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயம் செய்பவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் என்ன முடியாத அதிசயம் செய்பவரே. யெகோவா நித்திய கன்மலை, 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 யெகோவா நித்திய கன்மலை. மலைகள் விலகும், பர்வதங்கள் பெயரும், உமது கிருபை என்னை விட்டு விலகாதே. மலைகள் விலகும், பர்வதங்கள் பெயரும், உமது கிருபை என்னை விட்டு விலகாதே. மலைகள் விலகும், பர்வதங்கள் பெயரும், உமது
கிருபை என்னை விட்டு விலகாதே. யெகோவா நித்திய கன்மலை, யெகோவா நித்திய கன்மலை, யெகோவா நித்திய கன்மலை, யெகோவா நித்திய கன்மலை. நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகச் செய்வீர். நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகச் செய்வீர். நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகச் செய்வீர். யெகோவா நித்திய கன்மலை, 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 யெகோவா நித்திய கன்மலை. உம்மை உறுதியை பற்றி கொண்ட மனது எனக்கு தந்தீரே, பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீரே. உம்மை உறுதியை பற்றி கொண்ட மனது எனக்கு தந்தீரே, பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீரே. ஜீசஸ், ஹல்லேலூயா. பூரண சமாதானத்தோடு என்னை காத்துக்கொள்வீர். எத்தனை அருமையான ஒரு வார்த்தை. எனக்கு நீங்களும் நானும் சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறபடியினால், உண்மைன்னு சொல்றதை விட கொஞ்சம் அழுத்தி சொல்லும், உண்மையே நம்பி இருக்கிறபடியினால், there is no other way, there is no other go. நான் போகிறதற்கு எனக்கு வேற வழி இல்லை ஆண்டவரே. இந்த பூரண சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு இந்த உலகத்தில் வேறு எந்த இடத்துல எனக்கு வழியே இல்லப்பா. உம்முடைய சமூகம் எனக்கு பேரின்பம், அவருடைய வலது பாரிசத்தில் பேரின்பம் வேடம் சொல்கிறார். அவருடைய சமூகத்துல நித்திய பேரின்பம். ஹல்லேலூயா. இன்றைக்கு முழு இருதயத்தோடு கூட நீங்க அவருடைய சமூகத்தில் சேர்வீர்களானால் நிச்சயமா இந்த வார்த்தைகளை, இது ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனம், கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளில் ஒரு நல்ல வாக்குத்தத்தம். பூரண சமாதானத்தினுடைய இருதயத்தை நான் நிரப்புவேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய உபத்திரவங்களிலிருந்து எனக்கு ஜெயத்தை தந்து, எனக்கு விடுதலையை தந்து, எனக்கு ஒரு பூரண சமாதானத்தை கொடுங்கப்பா. என் குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. நான் இருக்கிற இடத்துல ஒரு சமாதானம் வரட்டும். அது வேலை ஸ்தலமோ வியாபாரமோ, நான் பயணிக்கிற, நான் போகிற வருகிற எல்லா இடங்களிலும் இன்றைக்கு ஒரு பூரண சமாதானம் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. எதற்காக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது? நீங்க கேட்டது ஆண்டவர் தருகிறதற்கு அது அடையாளமாய் இருக்கிறது. நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை நீங்க பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அது அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு பூரண சமாதானத்தை கர்த்தர் தருவாராக. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். We praise you Lord. Hallelujah. அல்ல அல்ல குறையாத அன்பு. ஆமென். ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, அன்பு சொல்ல சொல்ல முடியாத அன்பு. Amen. என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு. அன்புக்காக நன்றி செலுத்துவோம். சொல்ல சொல்ல முடியாத அன்பு. இயேசுவின் இணையில்லாத அன்பு. ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றிய அன்பு. ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றிய அன்பு. என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல 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 குறையாத அன்பு.
அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாது அன்பு, இனிமையான அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, அந்த இயேசுவின் அன்பை இங்கே ஆண்டவரே பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, உங்களையும் என்னையும் பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அவருடைய அன்புக்காக நன்றி செலுத்துவோம். அல்ல அல்ல குறையாத அன்பு, மாசற்ற ஒரு அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாது அன்பு, கர்த்தர் நல்லவர், அவர் அன்பு சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை அவர் நினைத்தார், என்னை கைவிடாமல் நடத்தினார், என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தமாய் மாற்றிய அன்பு, பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தமாய் மாற்றிய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் எங்களை அலங்கரியும், அன்பினால் எங்களை அலங்கரியும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் எங்களை அலங்கரியோ, அன்பினால் எங்களை அலங்கரியோ, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே,
அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை, சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்திரிய வந்தீரையா, இப்போ தகத்திரிய வந்தீரையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு. அன்பினால் எங்களை அலங்கரியோ, அன்பினால் எங்களை அலங்கரியோ. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் எங்களை அலங்கரியோ, அன்பினால் எங்களை அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களை, சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா, இப்போ சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் எங்களை அலங்கரியோ, அன்பினால் எங்களை அலங்கரியோ. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் எங்களை அலங்கரியோ, அன்பினால் எங்களை அலங்கரியோ. ஆவியான அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லன்னா பெருமூச்சோடு, சொல்லன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, இப்போ ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் எங்களை அலங்கரியும், அன்பினால் எங்களை அலங்கரியும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் எங்களை அலங்கரியோ, அன்பினால் எங்களை அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். எங்களை அலங்கரியால் எங்களை அலங்கரியால் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும்,
ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் எங்களை அலங்கரியும். அன்பினால் எங்களை அலங்கரியும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் எங்களை அலங்கரியும். அபிஷேகத்தை அன்பினால் எங்களை அலங்கரியும். ஆவியான எங்கள் தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணும் கொண்டு செல்வாராக. மிதந்து மிதந்து மகிழனுமே. வார்மையா போதகரே, வார்மையா போதகரே, பற்றாத ஜீவன் நதியாக, ஆவியானவர் வந்தால் விடுதலை உண்டு. போதகரே பற்றாத ஜீவன் நதியாக, பற்றாத ஜீவன் நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. எல்லா பயத்தினாலே சுத்தரிக்கப்படுகிறார். அருமையா பற்றாத ஜீவ நதியாக, பற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு போதகரே. ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளர். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார். என் வாழ்வே நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வே நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மனவாளர். சந்தோஷமோ சமாதானமோ என்னுள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமோ சமாதானமோ என்னுள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், கைகளெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், கைகளெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர்,
சாவை வென்றவர் என் மனவாளர். ஒரு தேவ மனிதன் பாகால்களுக்கு முன்பாக, அந்நிய ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு சவால். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை நீங்க தொழுது கொள்ளுங்க. பாகால் உங்களுக்கு தெய்வமா இருக்க முடியுமானால் நீங்க பாகால நீங்க வணங்கிக்கலாம். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, வானத்திலிருந்து அக்கினி வரணும். கர்த்தரை நோக்கி நான் விண்ணப்பம் செய்வேன். யாருடைய கூப்பிடுதலுக்கு வானம் திறக்கப்படுகிறதோ, பலிபீடத்தின் மேல் வைக்கப்படுகிற பலி அங்கீகரிக்கப்படுகிறதோ, அவர்தான், அவங்கதான், அந்த தெய்வம் தான் தெய்வம். எனக்கு இந்த சம்பவத்துல ஒரே ஒரு காரியம் ரொம்ப பிடிக்கும். பாகாலின் தீர்க்கதரிசிகள் உடனடியாய் தங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மறு உத்தரவில்லை, பதில் கொடுப்பார் இல்லை. உடனே தங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா தீர்க்கதரிசி ஆகிய கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாய் நிற்கிற தேவ மனுஷன் உடனடியா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணல. செய்ய வேண்டிய சில காரியங்களை அவன் செய்தான். தகர்க்கப்பட்ட ஒரு பலிபீடம், அதை செப்பனிட்டானா. சில நேரங்களில் உடனே நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அது அப்படி அல்ல. நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. நம்முடைய பலிபீடம் இடிக்கப்பட்டதாய் அல்லது தகர்க்கப்பட்டதாய் இருக்கிறது. நம்முடைய பலிபீடத்தை செப்பனிட வேண்டியது அவசியம். ஒரு விடுதலைக்காக வருகிற நாம், ஊழியங்களில் நமக்கு ஒரு ஜெயத்தை தர வேண்டும் என்று விரும்புகிற நாம், முதலாவது நம்ம செப்பனிட வேண்டிய காரியங்கள் உண்டு. அதை செப்பனிட்டான்னு வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, 12 கோத்திரங்களின்படி, யாக்கோபின் குமாரர்கள் என்று அழைக்கப்படுகிற கோத்திரங்களின்படி 12 கற்களையும் எடுத்தானா. ஹல்லேலூயா. அது தேவனுடைய உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. கோத்திரங்கள், இஸ்ரவேல் கோத்திரம் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சு, எனக்கு அந்த வேத பகுதியை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஜனங்கள்லாம் அப்படியே வேடிக்கை நின்று பார்த்துட்டாங்க, எங்கெங்கோ நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லோருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்தா, என்கிட்டே வாங்க, ஒருமனப்படுவோம். இங்கே நான் வந்து மெஜிஷியன் இல்லை, மேஜிக் பண்ண வரல, வேடிக்கை பார்க்கறது. எல்லாரும் ஒருமனப்பட்டு என்கிட்டே வாருங்கள் என்கிற ஒரு அழைப்பையும் கொடுத்தான். சாஸ்திராங்கமாய் தேவ சமூகத்தில் விழுந்து ஜனங்கள் எல்லோரும் அவனோடு கூட இணைந்து செய்த ஒரு ஜெபம், என்னை கேட்டருளும் என்று விண்ணப்பம் பண்ணினானா. இன்னைக்கு நாங்களும் கூட மேஜிக் பண்றதுக்காக வரல, ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும், ஜனங்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கட்டும் என்று வரல. பலிபீடத்தை செப்பனிடும்படியாய் வந்திருக்கிறோம். கோத்திரங்களின்படி கற்களை அடுக்கும்படியாய் வந்திருக்கிறோம். பலிகளை சந்து சந்தாக, காளையை சந்து சந்தாக வெட்டினானா. சர்வாங்க தகன பலி, நம்முடைய சரீரத்தையும் கூட ஒரு தகன பலியாய் வெட்டும்படி நம்ம வந்திருக்கிறோம். அவருடைய பலிபீடத்தின் மேல் நம்முடைய சரீரத்தை வைக்கும்படி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா தாழ்மையோடு ஜெபிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு விடுதலையை தருவார். நம்முடைய ஜெபத்தை கேட்பார், பதில் கொடுப்பார். நடந்தது என்ன? கேட்டருளும் என்ற ஜெபித்த மாத்திரத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினி அனுப்பினாராம். பலிபீடத்திற்கு நேராக இறங்கி வந்த அந்த அக்கினி பலிபீடத்தின் மேல் இருந்த பலிகளை எல்லாம் பட்சித்தது. வாய்க்கால்களில் இருந்த தண்ணீரை எல்லாம் நக்கி போட்டதுன்னு வேதம் சொல்லுகிறது. சாஸ்திராங்கமாய் ஜனங்கள் விழுந்தார்களாம். அவங்க போய் ஜனங்க விழுன்னு சொல்லி யாரும் சொல்லல, அக்கினியினால் பதில் கொடுத்த தெய்வமே அல்லாமல் வேறு ஒரு தெய்வம் அல்ல என்று ஜனங்கள் எல்லோரும் சாஸ்திராங்கமாய் விழுந்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதோ நாட்கள் வருகிறது, இந்த பகுதியில் ஜனங்கள் எல்லாரும் சாஸ்திராங்கமாய் விழுந்து இந்த தெய்வம் தான் அப்படின்னு சொல்லணும். அதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு ஹalleluya இந்த நாளில் தேவன் தம்முடைய சித்தத்தை இந்த இடத்திலிருந்து இந்த கூட்டத்தின் மூலமாய் நிறைவேற்றும்படியாய் ஆண்டவரே நாங்கள் செய்கிற காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாய் அங்கீகரிக்கப்படத்தக்கதாய் வானத்தின் வாசல்களுக்காய் திறந்திருக்கும்படி தேவ சமூகத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வரும்படி பலிகளை பட்சிக்கும்படி கர்த்தரே தெய்வம் என்று விளங்க பண்ணும்படி ரிகாபாரா ஷதுரியாந்தரனா ரபனா சந்தனா ரெகேனி மௌரபாசியாந்தரா கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவாராக. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஹalleluya ரபனா ஷபஹசியாந்தரா இயேசுவின் இரத்தத்தினால் நம்ம ஜெயம் எடுப்போம், கர்த்தருடைய நாமத்தினால ஜெயம் எடுப்போம். Thank you Jesus, hallelujah. எல்லா தடைகளையும் ஊழியத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பொறாமைகள் அந்தகாரத்தின் வல்லமைகள் ரபா ஷகா லௌசவாசே எல்லாம் நூதனமாய் ஆண்டவரே மறைவிலிருந்து செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். ரபா ஹலா தீகாமா ரௌசவா சபால துரபௌதி ஆந்தனாதியா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்க ஜெபத்தை இன்னைக்கு கேளுங்கப்பா, எங்க ஜெபத்துக்கும் பதில் தாங்க ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் செயல்படுவதாக. ஆண்டவரே எல்லா தடைகளையும் கர்த்தர் அப்புறப்படுத்துங்க. ரபா பாவனா ஷியாந்தரா ஆண்டவரே நாங்கள் குறைவுள்ள ஒரு மனுஷர்கள் அப்பா. ஆண்டவரே எங்களிடத்தில் நிறைய குறைவுகள் இருக்கிறது, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தயவாய் மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 நன்றி. தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்லபெரும் காரியம் செய்திடுவார். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். எலியாவின் தேவன் நம்முடைய தேவன், அவர் வல்லமையின் தேவன். அவருடைய வல்லமை இன்றைக்கு இந்த கூடாரத்தில் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் பதில் கொடுக்கிற ஒரு நேரம். தேவ பிள்ளையே, எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்லபெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்லபெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டேன், பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே, பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் வீரவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் வீரவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில்
ஜீவதேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன். அக்கினியாய் பதில் தந்தார் ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன்